வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அக்லெட்டிக்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு டே வேணான்னு தெரியல. நேற்று நைட்லேருந்தே ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்குது. மார்னிங் எழுந்துச்சு இன்றைக்கி என்ன ஒரு கொண்டு பார்த்தா வாக்கிங் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் மட்டும்தான். அதை பண்ணி முடிச்சுட்டு அழகான இந்த சன்செட்டை பார்த்துட்டு இந்த சன்செட்டை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் போன மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி அந்த டிப்ரெஷன் மைண்ட் செட் உள்ளே வந்துட்டேன். புரதசத்துக்கு எதுவுமே இல்லை வீட்டில். சரி அதை வாங்கலான்னு ஷாப்பிங் பண்ண போயிட்டு சோயா சங்ஸ் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ண உட்காந்துச்சு. எடிட்டிங் முடிஞ்சிட்டு மார்னிங் ஷாப்பிங் போனோன்னு சொன்னல, அப்போ போகும்போது இந்த ஐஸ்கிரீம் வாங்கினேன். அந்த ஐஸ்கிரீம் அப்போ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சு என் தலைவன் என்ட்ரியே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்தது கைஸ். மேட்ச்சுக்கு நடுவில் விண்டேஜ் விராட் கோலி வந்திருந்தாரு. அந்த சீன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே சமையல் வேலையில் இறங்கியாச்சு. இரவு உணவுக்கு சோயா சங்க்ஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். இந்த சோயா சங்க்ஸ் ரெசிபியை நான் நேற்று வீடியோவிலே போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி சும்மா தரமாக இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு யூடியூப்லேயும் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி பண்ணுற அந்த எழுதுகிற ஒர்க்கை எழுதி முடிச்சுட்டு நாளைக்கான பிளானையும் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே டேவை முடிச்சுக்கிட்டேன். ஆனாலும் ஒன்றும் அந்த டிப்ரெஷன் மைண்ட் செட் போகவே இல்லை. ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஜோன்லேயே இருக்கேன். அது ஏன் ஏதாச்சும் ரீசன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் டிப்ரெஷன் மைண்ட் செட் போயிட்டு வரேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.